Hey, this is Venkat for venkafin.com. இது நியூயார்க் போஸ்ட்ல இருந்த ஆர்டிக்கல் இது. இந்த பொண்ணு பேர் வந்து அடேலா. இவங்க வந்து என்ன பண்ணி சிஎஸ் என்வைசி லா ஸ்டூடெண்ட். பட் வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதாவது பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய சீஸ் அப்புறம் சீஸ் ரிலேட்டட் ஐட்டமாக கன்சியூம் பண்ணி இவங்களுக்கு என்ன போயிடுச்சுன்னா வாரத்துக்கு $6,000 செலவு பண்ணுற அந்த ரிஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் அந்த அடிக்ஷனை விடுறதுக்கு செலவு பண்ணி இப்போ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹேவிங் செட் தட், இந்த வீடியோ இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்கிறோம். திஸ் வீடியோ இஸ் அபவுட் பிஞ்ச் இன்வெஸ்டிங். இது வந்து பர்சனலாக பண்ணுற வீடியோ. நிறைய பேர் கன்சல்ட்டிங்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை சொல்லுவேன் அதை வாங்கிக்க சொல்லுவேன்ட்டு கிடையாது. பர்சனல் லைஃப் பற்றியும் கொஞ்சம் டச் பண்ணுவாங்க. இல்லை அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அவங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, சில்ட்ரன் இஃப் தே ஆர் மேரிட் சில்ட்ரன் பற்றி பேசுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வி டச் த பர்சனல் லைஃப் ஆல்சோ. ஸோ சைக்கலாஜிக்கலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால நிறைய பேர் மன உளைச்சலை வந்து ஃபேஸ் பண்ண நான் 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 அவங்களை கேட்டிருக்கேன். லோன்னால மன உளைச்சல் இருக்கும். இது ஓகே, அது வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்காக லோன் வாங்கியிருப்பாங்க. பட் இன்வெஸ்டிங்னால மன உளைச்சல் இருக்காமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ண கன்சல்ட்டிங்கில் 50% இன்வெஸ்டிங்னால மன உளைச்சல் வந்தது தான். ஸோ பர்சனலாக ரொம்ப விரும்பி பண்ணுற வீடியோ அது. மியூச்சுவல் ஃபண்ட் டெஸ்ட் பண்ணுவோம், அதனால இந்த டிஸ்க்ளைமர் படிச்சிருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யூர் சப்போர்ட். ஓகே, எப்போவுமே இன்கம் சோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பழகுங்க. இதுதான் எல்லாரும் பண்ணுறாங்க. 90% இதுதான் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க முன்னேற ட்ரை பண்ணுவாங்க. மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக பண்ண முடியுமா எல்லாருமே? முடியாது. ஸோ பி ஹாப்பி, பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். அதுக்குள்ளே என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய மைண்ட் செட்னா, ஒரு சைக்காலஜி எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான இன்கம் வந்துச்சு, அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய ரிட்டர்னுக்கு வந்துட்டு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் வந்தால் போதும்னு நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனிவே இன்ட்ரோ முடிக்கல நான். அதனால மேலே இருக்க நம்பரை நீங்கள் கன்சல்ட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா மாத்திரம் எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஓகே, எனிவே திஸ் இஸ் மை அதர் ஒர்க் தட் ஐம் ட்ரைங் டு டூ. அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கம்பெனி ஏ இருக்குது, நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த ஷேர்ஸ்லாம், ஒரு பர்டிகுலர் ஷேர் கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ரொம்ப ஏன் கவலைப்படுவேன்னா, அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டன்சியை கொண்டு வந்துடும். என்னதான் என்னோட வீடியோ பார்த்து பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளோ ரிப்பீட் பண்ணாலும், கிரீட் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். கிரீடுனா நியாயமான கிரீட் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் ஒரு கம்பெனி ஏ இருக்குது, இது வந்து ₹100 பர் ஷேர் இருக்குது. ஃபியூச்சரில் இட் வில் டச் ₹300. ஸோ யுவர் மணி வில் டபுள் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு யூடியூப் சேனல்லே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அனாலிசிஸை பார்க்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற டெண்டன்சி வருது. அதை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட் என்ன, எவ்வளோ நீங்கள் வச்சிருக்கிற காசில் எவ்வளோ பர்சன்டேஜை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லல, ஆனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது, இப்போ கையில் எவ்வளோ காசு இருக்குது, இதை வந்து தாராளமாக பண்ணலாமா, இல்லை அசெட் அலோகேஷன் பெட்டராக பண்ணலாமான்னு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகி இப்படி போய் ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு, இல்லை நீங்களே ஒரு நியூஸை பார்க்குறீங்க, உங்களுக்கே அனலைஸ் பண்ண தெரியும், ஆனாலுமே டெம்ப்ட் ஆகாதீங்கன்னு சொல்ல வரேன். எகெயின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போதே தப்பு தான். எகெயின் இட்ஸ் ஈக்விட்டி. இது ஏன் இதில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லுவேன்னா, இட் இஸ் நாட் ஒன் ஸ்டாக் இல்லையா, இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு ஒரு 20,000 1 lakh ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 25 ஒரு 60-70 ஸ்டாக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி சரியாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாக்கா அதில் லாஸ் வரலாம், இன்னொன்று ப்ராஃபிட் வரலாம். ஸோ பேலன்ஸ் ஆகிக்கும். எகெயின் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஆனால் அதுலேயும் அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த பெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு மனநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்காம இருக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதில் தான் இந்த மாதிரி பெரிய ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஒரு ஸ்டாக் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 12% டு மேக்ஸிமம் ஒரு 40% வரைக்கும் போகும். ஒரு கம்பெனியே வந்துட்டு மேபி அதோட ஷேர் வந்து 100 300 உண்மையாகவே போயிருக்கலாம். பட் கம்பெனி 300 100 வந்திருக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஆகிக்கும். அண்ட் ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எக்கானமியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது.
இதுலயுமே ஆனா போய் ரேண்டமா போய் ஒரு நிறைய பேருக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டிங் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ரேண்டமா எதுக்கு இது போய் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா கூட தெரியாது. ஒரு சில பேர் ரொம்ப கிளீனா ஆர்கனைஸ்டா பண்ணியிருப்பாங்க. ஓகே. எகெயின் நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட வந்து அவங்க டெர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு டெர்ம் பிளான் வாங்குனாங்க. ஐ வாஸ் ஹாப்பி அட் தட் டைம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த மாதிரி பர்சனலா எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் தே ஆர் ஆக்சுவலி மை கிளைண்ட்ஸ். யாரோ ஒருத்தங்க கிடையாது. நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 20,000 லம்சமா இன்வெஸ்ட் பண்ணேன். நான் அவுட் ஆஃப் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் ஒரு நாள் நைட் வந்து ஒரு 4-5 பேருக்கு மெசேஜ் அனுப்புனேன். இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் தட் நைட் ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். அவங்க வந்து கன்சல்டிங் செஷன்ல நான் அதை சொல்லலை. ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லல. சும்மா ஐ நோ தம், ஐ ட்ரஸ்ட் தம், தே ஆல்சோ ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் மீ. அந்த விதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கூட நான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ நோ தட் ஐம் கோயிங் டு டேக் தம் ஃபார் அ ரைடு. வாட் இஃப் என்ன நான் வெறும் 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் சொல்றது கேட்டு அவங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வி நெவர் நோ, தே வுட் நாட் இன்வெஸ்ட், தட் இஸ் டிஃபரெண்ட் திங். பட் நம்ம போய் ஒருத்தங்களை வந்து தூண்டக்கூடாது இது ஒன்று சொல்லி அப்படிங்கிறது நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட் நான் ரெகுலராக தான் பண்ணுறேன். டைரக்டாக இருக்கவங்க அவங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணால் மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரேண்டமாக மெசேஜ் பண்ணுறாங்க. கஷ்டமாக இருக்குது எனக்கு, மன்னிச்சுக்கோங்க இப்படி சொல்கிறதுக்கு. இப்படி சொல்லும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் டு earn மை லிவிங். லைஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணாரு, ரயில்வேஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாரு. எவ்வளோ இன்சூரன்ஸ் பாலிசினா 25-30 இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கேன்னாரு. இன்னைக்கு திஸ் நார்த் இந்தியன் திஸ் பாலிவுட் ஆக்டர்ஸ் கங்கனா ரனௌத் அதுவும் 50க்கும் மேற்பட்ட எல்ஐசி பாலிசி வச்சிருக்காங்க. ஐ மீன் ஷி கேன் ஈவன் ஹேவ் 100 ஐ பிலீவ். அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து க்ரோர்ஸ்ல இருக்கு. பட் எனிவே அது எனக்கு தெரியல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. பட் நார்மலாக இருக்கிறவங்களே ஒரு 3-4 பாலிசிலாம் சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு செய்யுங்க. ஐ வில் கிவ் யூ மை ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள். டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டேர்ம் பிளான் வாங்குவாங்க, இல்லை ஒரு பிக் லைஃப் கவர் மாதிரி வாங்குவாங்க. அப்போவே நான் என்ன பண்ணுவேன், என்னோட கிளைண்ட் இப்போவே ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு டேர்ம் பிளான் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 6 மாதம் பண்ணிட்டேன், இழுத்தடிச்சிட்டேன். ஐ ஹவ் டு earn மை லிவிங் இல்லைன்னு சொல்ல. எப்போவுமே நான் என்ன நினைப்பேன்னா, என்னை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னை ரொம்ப நம்புறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் வெரி வெரி பேஷண்ட்லி. ஏன்னா நான் எப்போவுமே பிக் சம் அஷ்யூட் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். அது டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பெரிய லைஃப் கவர் இருக்கான்னு பார்ப்பேன் நான். ஸோ அதனால டைம் எடுத்துட்டு பண்ணலான்னு சொல்லிடுவேன். நான் டைம் கொடுக்கறதுனால எது நல்லதும் நடந்திருக்கு. அவங்க வந்து இல்லைங்க எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவ் டேக்கன் அ டெசிஷன். ஓகே, இது ஆல்ரெடி அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் ஐ வில் ஃபீல் பேட். ஏன் அப்படி அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு படத்தில் இன்வெஸ்ட் பண்ணினா முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டேர்ம் பிளானுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா வாங்க. உங்கள் வீட்டில் அண்ணா தம்பி தங்கச்சி அவங்களுக்கும் டேர்ம் பிளான் எடுக்க ட்ரை பண்ணுங்க, பிக் சம்மர்ஸோட. அதுக்கப்புறம் மற்றதுக்கு பற்றி திங்க் பண்ணுங்க. பொறுமையாக இருங்க. எங்கேயும் எதுவும் ஓடிட போகுது. ஒரு நிறைய பேர் சேல்ஸ் பிச்சா சொல்லுவாங்க, அடுத்த வாரம் இது கிடைக்காட்டு போகுது. எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் 20 வருஷமா இருக்குல்ல, இன்னும் 50-100 வருஷமா தான் இருக்க போகுது. எதுவும் எங்கேயும் போகிறதில்ல. எனிவே உங்களுக்கு என்ன 2-3 பேர் சொல்லியிருக்காங்க 10 பாலிசி இருக்கு, 30 பாலிசி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அவங்கலாம் வந்து தே ஆர் இன் 50s. பட் இப்போ இருக்கவங்கலாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுலேயுமே வந்து அடிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த பிஞ்ச் இன்வெஸ்டிங் வராது. ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஒரு சில பேர் யோசனை இதில் எப்படின்னா 1 crore சம்மர்ஷூட் வச்சுருக்கேன்பாங்க, 50 lakhs சம்மர்ஷூட் வச்சுருப்பாங்க. வச்சுக்கோங்க, வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நான் அதை கெடுக்க விரும்பல. ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 50,000 60,000 ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் பேரண்ட்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறீங்கன்னா, பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதம் வாங்கினீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு வாங்கிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் 1 மாதம் அடுத்த மாதமாவது உங்களுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரெண்டுமே கிளப்பாக இருக்கும் போது என்ன ஒரு இதுனா, பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் ஏஜ் 55க்கு மேலேலாம் ஆயிடுச்சுனாலும். அதனால ஸ்பிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் நான். யங் ஃபேமிலிக்கும் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறீங்க. பட் உங்களுக்குமே சில்ட்ரன்லாம் இருந்தாங்கன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதர் டே ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார், சைல்டு இருக்குன்னாரு. கரெக்டாக பண்ணுறீங்க. நீங்கள் இந்த டைமில் உங்கள் சைல்டு 91st டேல ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைங்கன்னு சொன்னேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சம் பீப்புள் வென் தே டூ கன்சல்டிங் கார்பரேட் ஹெல்த் கவர் யூஸ் ஆகும், அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓவரா சம்மர்ஷூட் வந்து 50 லட்சம் 1 கோடி தேவையில்லைன்னு சொல்லுவேன். இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 20 lakhs சம்மர்ஷூட் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன்.
ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு ஏதாவது வீடு கட்டி அதை வாடகைக்கு விடுறதுங்கிறது ஒரு மனநோயாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படின்னு தெரியல. கோல்டும் அந்த மாதிரி தான், தங்கம் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஐ திங்க் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் தனிஷ்க். அவன் சொல்லுவான், ஹி ஒரு அவங்க பசங்க 2 பேரும் யூஎஸ்ல இருக்காங்களாம். இவர் மாசம் மாசம் வந்து கோல்டு வாங்குவாராம். அவர் என்னத்த நான் எதுவுமே சொல்ல. அதுக்காக வந்துட்டு தங்கம் வந்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல. அசட் அலோகேஷன்ல கோல்டு எல்லாம் ஒரு 5% இருந்து 25% இருக்கலாம். அதுக்கு மேல கோல்டு உங்களுக்கு நீங்க ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதுல ₹25,000 தான் கோல்ட்ல முதலீடு பண்ணணும். மேக்ஸிமம். மினிமம் 15% இருந்தா போதுமானது. இந்த வருஷம் கோல்டுடைய பிரைஸ் ஜாஸ்தியா நல்லா growth ஆயிருக்கு. கோல்டு ஆல்வேஸ் பிளேஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை கேம். சரிங்களா? அதில் ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாம் கிடையாது. அதனால் அதையும் கொஞ்சம் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த கோல்டு வாங்குறது, இந்த இது மாதிரி வாங்கலாம் அடிக்ஷனை வந்து விட்டுருங்க. ஹவுசஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஒரு வீடை வாங்குறது தப்பாக சொல்ல. இப்போ 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 இந்தியாவில் ஃபேஷனே என்னன்னா, ஜீரோதா ஃபவுண்டர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாரு, இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு. பைத்தியங்களா, அவன் வாடகை வீட்டில் இருப்பான், அவன் ₹10,00,000 கூட மாதம் வாடகை கொடுப்பான். எனக்கு என் சொந்த வீடு இருக்குங்கிறது முக்கியம். இன்னொரு வீடு இருக்கலாம், செகண்ட் ஹோம். பட் ரிப்பீட்டடா இஃப் யூ ஆர் கீப் ஆன் கெட்டிங் அடிக்டட் டு பையிங் ஹவுசஸ், அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த சொத்தெல்லாம் பாதுகாக்க போறீங்களாங்கிறத பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சம்மரி என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் த கோர் ஜாப். உங்களுடைய ஸ்கில் என்ன, இல்லாட்டி உங்களுடைய இன்கம் சோர்ஸ் என்ன, அதுல நம்ம முன்னேறதுக்கான வழியை பாருங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிஞ்ச் இன்வெஸ்டிங் நான் பண்றேன்னா, முக்கியமா இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மத்தலாம் கூட வராது. இந்த ஷேர் மார்க்கெட்ல தான் நிறைய பேர். ஒரு அம்மா நைட்டு 11 மணிக்கு கால் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரேடிங் பண்ற பேர் வழின்ட்டு நிறைய காசை இழந்துட்டாராமா. அதெல்லாம் எவ்வளோ மன வேதனையா இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அன்னைக்கு கூட ஒரு பாட்டியோடைய வீடியோ போட்டிருந்தேன். ₹5,00,000 இந்த பாலிசியை போட வச்சுட்டாங்க பாட்டியை. ஸோ அதனால பொறுமையாக யோசனை பண்ணி பண்ணுங்க. டோன்ட் பி கிரீடி. எனக்கு கிரீடினஸ் இருந்தால் நான் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பேங்க. நான் வந்து என்ன ட்ரஸ்ட் நான் கன்சல்டிங் ஃபீன்னு கேட்கறது எனக்கு யாருக்குமே பிடிக்காது. பட் அதில் இப்போ அதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க ஜோதிச்சு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நான். ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் டூயிங் இட். அண்ட் ஸோ ஃபார் ஐம் ஹாப்பி அபவுட் இட். அடி பணத்தை வச்சு மல்டிப்ளை பண்ணுறது வந்து ஒரு நல்ல கேம் தான் அது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதை கால்குலேட்டடாக பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, வேற என்ன பேக்கப் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறத தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், கமிட்மெண்ட் போக இருக்கிறத. இல்லை ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட், க்ரீடியாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி லூசிங் யுவர் மணி. அதுக்காக தான் வந்து ஒரு சைக்காலஜிக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைனில் போய் நிறைய பேர் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணுறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அது முன்னாடியே பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அல்டர்னேட்டிவ் யாருமே டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து யோசிக்கிறதே கிடையாது. 2-3 ப்ராடக்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும், அல்டர்னேட்டிவும் பேசணும். அதுக்கப்புறம் 10 days டைம் எடுத்து இன்னொரு செஷனில் பேசுவாங்க. தென் ஒன்லி ஐ வில் இஷ்யூ த பாலிசி. எனிவே திஸ் இஸ் த வே ஐ ஒர்க். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து சைக்காலஜி தாங்க. அதாவது பணத்தை முதலீடு பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை கால்குலேட்டடாக பண்ணுங்க. அது இல்லாட்டி நான் ஒரு சில பேர்லாம் சொல்லுவேன், இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா வேற எதையா டைவர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒர்க்கில் ஏதாவது புது கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து அப்போ தான் நீங்கள் வெளியில் வர முடியும். டோன்ட் பி டூ மச் இன்டூ. இப்போ ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்னு நான் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிளைண்ட் தான், 35 பேர் தான் என்கிட்ட வந்து டேர்ம் பிளான் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 30 பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் மாதிரி பண்ணுறாங்க. மிச்சம்லாம் கன்சல்டிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஐ எம் லீடிங் எ வெரி ஓகே சிம்பிள் லைஃப். அவ்வளோதான். என் ரேஞ்ச் இவ்வளோதான் நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி என்னால் நிறைய மைண்ட் செட் இருக்கவங்கள நம்ம கிளைண்ட்டாக வச்சுக்கூடாது. ஒரு நம்ம வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கவங்கள கிளைண்ட்டாக வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தட் இஸ் இட். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.